இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேகே கலக்கந்த சாமி நம்ம சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். பொதுவாக சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்ல இருந்து பக்கத்து ஸ்டேட் போய் படம் அடிப்பாங்க, ஏன் வெளியூர் வெளிநாடு அடிப்பாங்க. பட் அங்கே போகும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஊராக மட்டும் இல்லாமல் அவங்களாலையும் கவர் பண்ணுறதுக்கு சில பல வேலைகள் பண்ணுவாங்க. இங்கே மட்டும் இல்லை, ஏன் நம்ம ஜான்சினாவே சைனீஸில் பேசிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் படத்தை சைனாவில் வந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது நம்ம நிக் ஃபியூரி வந்து சைனாவிலேயே பேசி அவங்க ஊராக வந்து கவர் பண்ணியிருந்திருப்பாரு. இது வந்து தொட்டு தொட்டு நடக்கிற பாரம்பரியமா இருந்தாலுமே பட் அது வந்து எல்லாம் விரும்பும் தான் வந்து போடா எச்ச அப்படின்னு திட்டுற மாதிரி மாறிடுது. யாரும் பர்சனல் அட்டாக்லாம் பண்ணல, இது நான் சொல்றது இல்லை. கமெண்ட் பாக்ஸையும் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கண்ணில் தான் இது உண்மையை வந்து யாராவது வேலை பார்த்தாங்க. நம்ம ஊர் ஆடியன்ஸ் வேணா அவங்க ஊர் ஆடியன்ஸ் தான் வேணும்ட்டு வேலை பார்த்தாங்க. எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா இருந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்காரு. கார்த்தி அங்க போய் தமிழ் ஆடியன்ஸோட தெலுங்கு ஆடியன்ஸ் தான் கோலிவுட் கந்தசாமி எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க. அங்க தமிழ்நாடு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க. முதல்ல பார்க்க போறது பார்த்திபன் பாக்யராஜ். ரெண்டு பேர் சொல்லும் போது நான் எதுக்கு எடுப்பேன் இழுத்துருக்கேன்ட்டு உங்களுக்கு தெரியும். தெரியாது சொல்றேன் கேளுங்க. முதல்ல பார்த்துப்போம். ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா உஸ்தாத் பகத்சிங் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். நம்ம பவன் கல்யாண் இந்த படத்தை வந்து நம்ம பார்த்திபன் வச்சுட்டு போற படம். ஆக்சுவலி பார்த்திபன் தெலுங்கு நடிக்கிறது புதுசு கிடையாது, நிறைய படம் வச்சிருக்காரு. நம்ம சாம்சனோட ரகலை படத்தோட வந்திருப்பாரு. இந்த பவர் ஸ்டார் படத்துடைய ஒரு ஈவெண்ட் போயிருக்காரு. போயிட்டு வந்து ஒரு கடவுள் படம் பிடிக்குங்க, இந்த ஆடியன்ஸ் பிடிக்குங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. தலைவன் என்ன பண்ணிருப்பாரு, நான் உங்க ஊருக்காரங்க தாங்க அப்படின்னு சொன்னதுக்காக பேசிக்கலி நாயுடு அப்பாயி எனக்கு வந்து நான் வளர்ந்தது எல்லாமே சென்னை அப்படின்னால வந்து எனக்கு தெலுங்கோட எனக்கு தரல. பட் நான் உங்க ஊருக்காரன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உங்க ஊருக்காரன் தான் பரவாயில்ல, உங்க ஜாதிகாரன் தாங்க அப்படின்ட்டு இருப்பாரு. அது என்ன ஜாதின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவன் பார்த்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படி வழியா அடிக்கி அப்படின்ட்டு அவருடைய இயற்பெயர்லாம் வந்து நிறைய சொல்றாரு போல. ஓகேவா, இயற்பெயர்லாம் வச்சுக்கிட்டு அவன் தோண்டி போட்டு புதைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏற்கனவே அது முட்டு சந்து மூத்தர சந்து என்ன சொல்லப்படுகிற ட்விட்டர் எக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு சும்மா வாயில வரமா படிச்சுட்டு இருப்பானுங்க. பாயிண்ட் இருக்குதோ இல்லையோ அப்படி சொல்றாங்க. முட்டு சதம்லாம் வந்து சொல்லி பேசிட்டு இருப்பானுங்க. ஓகேவா, அரசியல் நாரும் தெரியுமா, அந்த மாதிரி நாரிப்பாடம் தான் அந்த எக்ஸ். சொந்த மூஞ்சி காட்டு துப்பு இல்லாம ஃபேக் கையில வந்துகிட்டு எதாவது அடிச்சுட்டு இருப்பானுங்க. இது மாட்டி நான் சும்மா விடுவாங்களா போட்டு பொழப்பெல்லாம் போட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. பாய்சன் கிடைச்சாலே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா. தலைவன் வந்து அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாரு, தளபதி கரு சொல்றேன்னு சொல்லியிருப்பாரு. அவர் யூடியூப் சேனல் பேசியிருப்பாரு. அது பயங்கரமான யூஸ் பண்ணிருக்கோம். வந்து அவரால் வந்து சன்யூஸ் சும்மாவே இல்லாம கட் பண்ணி போட்டு பிரச்சனை பண்ணிட்டு ஏதாவது ரைனிங்க பாருங்க போட்டுருப்பாரு. குந்தவைங்களே ஏதோ ஓகேவா பேசிருப்பாரு. அப்புறம் அப்புறம் எல்லாம் நீ உன்ன போய் நான் ஃபாலோ பண்ண பாரு, உன்ன போய் சப்ஸ்கிரைப் பண்ண பாருன்ட்டு எல்லாம் கழிவு வந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து வந்து ஒரு காய் வீடியோ போடுறேன் அப்படின்ற பேர்ல போட்டாரு. என்ன முட்டு கொடுத்தாலும் எவனுமே கண்டுக்கு நிக்க யாருமே இது பண்ணவே இல்ல. என்ன வேணா முட்டு கொடு, நீ தப்பானவன், நீ கெட்டவன், நீ ஜாதி பேர் சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து தகவல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவரும் வந்து கதறி வீடியோ போட்டாரு, யாரும் கண்டுக்கவே இல்லை. அதுல பிறகு என்ன பண்ணாரு அப்படின்னா இது இப்படியே ஒரு வேலைக்காவது போய் என்ன பண்ணோம்னா எனக்கு ஜாதியே இல்லைன்ட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு நான் பார்க்க போறேன்ட்டு வீடியோ போட்டாரு. அப்படி அடிக்க ஆரம்பிச்சாங்க. தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச திரும்ப என்ன பண்ணாரு, போயிட்டு நான் வாங்கலான்னு போனேன். புதுசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதான் திரும்பி வந்துட்டேன். இவ்வளவு ஸ்டண்ட் பண்ணிருந்தேன், கிடைச்சது ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா ஒரு எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது. இது பத்தாதுன்ட்டு ஒரு குருநாதர்னா பாக்கியராஜ் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நல்லா ஒரு நாள் விளையாட வச்சிருந்தேன். இந்த பாசத்துல எனக்கு பாராட்டுலாம் போலாம் தெரியுமா. கடைசியா நீங்க எடிட் பண்ணி எதிர்பார்க்கவே இல்லைங்க. பாக்கியராஜ் பண்ணிருப்பாரு. இதே மாதிரி என்ன பண்ணிருப்பாரு, அவரோட ஜாதி பேரை சொல்லி ஜாதி தெரியல, ஜாதி பேர் வேண்டாம், ஓகே நமக்கு வேண்டாம், அவரோட ஜாதி பேரை சொல்லி நான் வந்து தெலுங்கு ஜாதி தான் அப்படின்னு தெலுங்குல பேசியிருப்பாரு. பேசிட்டு வந்து நமக்கு ஜாதியா எப்படி கெத்தான்னு தெரியுமாடா, இது தெரியுமாடா அப்படின்ட்டு பாட்டி எனக்கு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஜாதி பேரை பேசியிருப்பாரு பாக்கியராஜ். நீங்க நிச்சயமா நீங்க இப்ப எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதை பார்த்து வந்து கஷ்டமா போச்சு. பாக்கியராஜ் ரசிகனா இது நம்மளால படத்தெல்லாம் உட்காந்து ஜாதிகள் இல்லை அப்படின்ட்டு சமத்துவம் பேசிவிட்டு இப்படி வந்து நீங்களே அப்படி பேச சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரதிராஜா வந்து அவர் தமிழ்னால வந்து எந்த ஜாதியும் பார்க்காம எந்த ஊருக்காரன்
பக்கம் பக்கம் வாய்ப்பு கொடுத்தாரு. இவர் தான் வந்து தெலுங்கானம் பார்த்தான் பார்த்திபனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. டஸ்ட்ல எட்டான்ட்டுலாம் கண்டுட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த முட்டு சத்துல இந்த சுயஜாதிபுரம் பேசுன்ற பேர்ல தமிழ்நாட்டுல வந்து சமத்துவம் பேசிவிட்டு அவங்க ஊர்ல போயிட்டு சுயஜாதிபுரம் பேசுறதுனால 2 பேருமே போட்டு புலக ஆரம்பிச்சாங்க. இது வந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய பிளாக் மார்க்கா இருக்குது. எங்க போனாலுமே பார்த்திபன் சொல்லாம பொலிட்டிபன் அப்படின்றாங்க. பார்த்திபன் எக்ஸ் பொலிட்டிபன் டிக் அப்படின்னு போடுறாங்க. என்ன சொல்றது, இது ஒண்ணுமே சொல்ல விரும்பல. என் கருத்து இதுதான். இது எதுவுமே என் கருத்து இல்ல. நடந்ததை வந்து ஒரு போஸ்ட் நான் தான் சொல்லியிருக்கேன். நியூஸ் ரீடரா தான் பேசியிருக்கேன். இல்ல என்ன என் கருத்து எதுவுமே இல்லை, விட்டுருங்க. 2 பேருமே அவங்க ஆர்ஜின் வந்து தெலுங்கு தான். நம்ம ஊருக்கு வந்துட்டோம்ப்பா, இதுக்கப்புறம் இன்னுமே இல்லப்பா, நம்ம நல்லா பண்ணலாம்ப்பான்ட்டு நான் உங்க ஊருக்காரன் தாங்கன்ட்டு அவங்க மொழியில பேசி அவங்க ஊரு அவங்க கம்யூனிட்டியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி இது பண்ணிருக்காங்க. பட் ஏன்னா நான் வந்து இது வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. ஏன் அப்போ சோசியல் மீடியா கிடையாது, ப்ரெஸ் தான் இருந்திருக்கும். ப்ரெஸ்ல வந்து பெருசெல்லாம் எழுத மாட்டாங்க. முடிஞ்சளவுக்கு இந்த சிங்சாங் போடுற மாதிரி தான் வந்து எழுதுவாங்க. அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. அப்படியே எழுதினாலும் வந்து ஆந்திராவில் தான் வரும், தமிழ் அவ்வளோவா வராது. ஆனால் எஸ்கேப் ஆகிருந்துருக்கலாம். இப்போ வந்து சோசியல் மீடியா வந்துருச்சு. இப்போ ஒரு ஆக்டர் வந்து தெலுங்கு வந்து பெருமையாக பேசுறாரு அப்படின்னா தெலுங்காரங்க வந்து பெருமையாக எழுதுவாங்க சோசியல் மீடியாவில். பத்தியா அவர் வந்து போயிருக்காரு எங்கள் மொழி பத்தியா அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்க மொழி பேசுவாங்க. அதை பிறகு சும்மா இருப்பாங்களா, ஏன்டா இங்கே வந்து எங்களுக்கு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே இது பண்ணுறேன்னு பரவாயில்ல செய்வாங்க. இப்போ பேசி கொஞ்ச நாள்லயே காட்டு தீயா பரவி ஃபேமஸ் ஆகி அவங்களோட பேமே மொத்தமாக டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு. தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிக்க ஆசைப்பட்டு தமிழ் ஆடியன்ஸ் விட்டிலையா சோதனை. அடுத்த பார்க்க போகிறது பிரதீப் ரங்கநாதன். ஆக்சுவலி இந்த நிமிஷத்தினால வந்து எனக்கு அவர் மேலே வன்மம்லாம் இல்லை, ஓகேவா? எவ்வளோ பார்த்து இவரை போய் தப்பாக பேசுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. அது மேலே வன்மம்லாம் இல்லை. உண்மையே வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். எப்படிலாம் வியாபாரம் பண்ணலாம், ஆண்டர்பிரனர் பண்ணலாம், மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இவரும் வந்ததுன்றது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. உடனே கைக்கு வன்மத்தில் பேசுறேன்னே கேட்டீங்க. என்ன அப்படின்னா வந்து பிஆர் வந்து ரீசெண்டாக வந்து அவருடைய படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு போயிருந்திருப்பாரு. அந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லாம் கேள்வி கேட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேள்வி கேட்டாங்க. இவரும் பதில் சொல்லிருப்பாரு. அவர் இங்கிலீஷ் கேட்டிருப்பாங்க, தலை இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஒரு பிரஸ்ல இருந்த ஒரு பத்திரிகையில கேட்டு இருப்பாரு, ஏப்பா இங்கிலீஷ்ல பேசுறீங்க, தமிழ்நாடு தானே, தமிழ்ல பேசாம அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாரு. என்ன சொல்றோம், ஆமாங்க சரிங்கண்ணே தமிழே பேசுறேன்னு சொல்லிருக்கோம். தலைவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஒரு மொழியை வந்து திணிக்காதீங்க, ஒருத்தர் மொழியை வந்து திணிக்காதீங்க, இது பண்ணாதீங்க, தமிழ்ல பேசுங்க. ஒரு தமிழ்நாட்டுல இருந்து பேசுறாரா? எந்த மொழியை திணிச்சாலும் அவங்க மொழியில அப்படிலாம் இல்ல. சும்மா ஒரு மொழியை திணிக்கூடாது. பேசணும்னா அதுல பேசிட்டு போலாம். எனக்கு பேச வந்து இது பண்ணக்கூடாது. பட் இதை பேச இதே வாங்கி என்ன பண்ணிச்சு, ஆந்திர பக்கம் போயிட்டு சார்ஜி இப்படி உதவியோட தெலுங்கு பேசி அந்த ஊரால கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். தலைவர் இங்கிலீஷ் ஐ அம் டெல்லிங் யூ டு டாக் இன் தெலுங்கு. இந்த படம் ஊத்திட்டு போனது தப்பே கிடையாது. இங்க வந்தா ஒரு மொழி திணிக்காதீங்க, அங்க போனா வந்து தெலுங்குல பேசுவீங்க அப்படின்னு நான் கேட்கறீங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? நூறு போட்ட ஆக்டர் சொன்ன உண்மையா இருக்க மாட்டேன். என்ன சொன்னாரு தெலுங்கு பையன்? ஆக்சுவலி இதே மாதிரி தான் பொன்னியின் செல்வன் ப்ரொமோஷனுக்கு வந்து விக்ரம் போய் கேரளா சைடில் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், நான் ஒரு மலையாளி, த்ரிஷா ஒரு மலையாளி, இட்ஸ் கைண்ட் ஆஃப் மலையாளி ஃபிலிம், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு காசை போட்டு படம் எடுக்கிறாங்க, அது அந்த லாங்குவேஜ் பீப்புளும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்ல. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து பாருங்க, இது பண்ணுங்க, உங்களுக்கும் பிடிக்கும்ன்றது வேற, ஓகேவா? ஏன் இதே பொன்னியின் செல்வன் ஆந்திராவுக்கு போயிட்டு உங்க ஊர் ராஜா அப்படின்ட்டு ராஜா சோழன் வந்து தெலுங்கு மொழி மாதிரி ட்ரை பண்ண ப்ரொமோஷன் பண்ணாங்க, ஓகேவா? ஓகே, இதை பற்றி போறாங்க பாலிடிக்ஸ் ஆகும், அது பேச விரும்பல. பட் வந்து அவங்க எது சொல்றது, படம் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது வேற. ஏன் இங்கேருந்து மற்ற சைடாக வராங்கல்ல, அவங்க வந்து என்ன வந்து ராக்கி பாய் வந்து தமிழரு, கேஜிஎஃப் வந்து தமிழ் கதை சொல்லிட்டு இருந்தாரு, இதுவும் பாருங்க அதுவும் பாருங்க சொல்லி தான் பண்ணாங்க. பாகுபலி இது பண்ணாங்க, பாகுபலி ரிலீஸ் பண்ணும்போது இப்படி சொல்லி யூஸ் பண்ணாங்க. இல்ல இல்ல எது ராணா வந்து தமிழரு, அனுஷ்கா வந்து தமிழர் பண்ணாங்க. மிஞ்சி போனா சொல்றாங்க, நான் இந்த ஊர்ல வளர்ந்தேன், இந்த ஊர்ல இது பண்ணேன், அங்கதான் சென்னையில தான் படிச்சேன், இது வந்து சென்னை பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க லயலா காலேஜ் இங்க இருக்குது, படிக்க வந்திருப்பாங்க. அதனால ஆமா, இங்க வந்து இருந்தா போனா இந்த ஊரு பிடிக்கும்னா அது வேற. இது பண்ணாங்க வச்சுக்கலாம். என் தாயங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்ல பேசணும் மட்டும் கோவப்பட்டு விட்டு அங்க போயிட்டு தெலுங்குல பேசி வந்து இது என்னன்னு சொல்றதே எனக்கு தெரியல. ஆக்சுவலி அவர் படத்துக்கே அவர் பேர் தமிழ் வைக்க மாட்டாரு. அப்புறம் எங்கிருந்து லவ் டுடே இங்கிலீஷ், டிராகன் இங்கிலீஷ், எல்ஐகே இங்கிலீஷ், டூட் இங்கிலீஷ், நடிச்ச 4 படத்துலயும் ஒரு படம் கூட தமிழ்ல பேர் வைக்கல. அப்புறம் எங்கிருந்து உடனே கோமலை தீட்டு வராங்க, அது கோமா லீ, கோமா போட்டு லீ போட்டுருக்கோம். உடனே பிஎஃப் ஃபேன்ஸ் கொதிப்பாங்க. சொல்லி புரிஞ்சுக்க வளரும் போது உங்களுக்கு அறிவு வரும்போது உங்களுக்கு புரியும். இவங்களுக்கு நான் பூமரா தான் தெரியும், ஏன்னா பர்ஃபெக்ஷன் பார்க்குறேன்.
ஆந்திரா பார்க்க போறது கார்த்தி. அதானே. ஆல்ரெடி பேசிட்டேன். இதனாலதான் கடைசியா பேசுற விஷயத்த என்ன பண்ணா, நம்ம கார்த்தி பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா பக்கம் போயிருப்பாரு. ஆந்திரா வந்து காஷ்மீர்ல வந்து கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிக்குமா தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது தலைவன் வந்து எனக்கு வந்து 2 ஆடியன்ஸும் பிடிக்குங்க, 2மே முக்கியம் தான் சொல்லிருக்கணும். இல்லையா அவங்க சுத்தி ஆளாகிறாங்க, அதனால வந்து 2 பேர் தான் எங்களுக்கு முக்கியம், 2 பேர் கண்ணு மாறிங்க மூக்கு மாறிங்க சொல்லிட்டு போயிருந்தோம். தலைவன் என்ன பேசிட்டு அப்படின்னா யோசி கூட இல்ல, டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸ் தான் முக்கியம் சொல்லியிருப்பாரு அவன் தலைவன். உங்க அண்ணனே கேட்கறாரு. இப்படி மனசு வந்துச்சு. படம் ஜப்பான் கிளம்பா இருந்தா கூட உட்காந்து ஃபுல் படத்தை உட்காந்து பாத்துறேன். 1000 ஓடலன்னா கூட அது உட்காந்து முட்டு குடிச்சாவே இருக்காங்க நம்ம ஊர்ல. எப்படி நம்ம மனசு வந்து தமிழ் ஆடியன்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் கீழே. நான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்களே ரொம்ப முக்கியம் வந்துடுறா. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இப்போ காரா படத்தோட இது கூட ஆந்திராவில் நடந்திருக்கு. அதுல வந்து காராவா கரையா? கரை தானே. ஒரு வார்த்தை அதான் கார காரன்னு எல்லாம் மீடியால ட்ரோல் ஆகன அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சு காரானா இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். I'm not very fluent in Telugu. I don't want to say any one word wrong and then get trolled by all of you. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல, வாதி படம் பார்த்தனா டூலாங்கில வந்திருக்கும். அப்போ வந்து நாங்க வந்து தெலுங்குல வந்து எழுதிருப்பாங்க, தமிழ்ல எழுதிருப்பாங்க. தலைவன் ஃபர்ஸ்ட் தமிழ்ல தான் பாடிட்டு இருப்பாரு. மேபி ஆடியன்ஸ் சில பேர் தெலுங்குன்னு சொல்றாங்க, அது என்னமோ. பட் ஆனா அவர் அந்த பப்ளிக் அந்த நடந்துப்பாரு. ஓகேவா, தமிழ்ல தான் முதல்ல பாடிட்டு இருப்பாரு, அப்புறமா தெலுங்குல வந்து தட்டி தான் பாடிட்டு இருப்பாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆடியன்ஸை வந்து விட்டுறக்கூடாது, தான் வந்து ஆர்ஜின் தமிழ் தான் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு தலைவன் வந்துட்டு அப்படி தனுஷ் அந்த விஷயம் நான் பாராட்டலாம்டா மனுஷன். ஓகே நிறைய சொல்ல வேண்டியதுதான். ஓகேவா, யாரும் வந்து யார் மனதையும் புண்படுத்துவது என் நோக்கம் இல்லை, யாரையும் காயப்படுத்துவது என் நோக்கம் இல்லை. நடந்ததான் நடந்தபடியே சொல்லியிருந்திருப்பேன். இதை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்றத காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன் வாட் சூப்பர் நல்லா இருந்துச்சு. நானும் ஃபர்ஸ்ட் தெலுங்கு பாசம்னா ஏதோ படம் அதான் ரோஸ்ட் நினைச்சேன். அப்புறம்தான் இதுவும் பாக்கியராஜ் வாத்திபன் குள்ளர் பாத்திருக்கேன், பாக்கியராஜ் குள்ளர் பாக்கல. பாக்கியராஜ் சொன்ன அப்புறம் தான் இருந்துச்சு. ஆமா, அவர் போட்டு பொழக்க போய் தான் இருந்துச்சு. ஃபுல்லா மீன் போட்டு அடி பொழந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியும் தெரியும், கார்த்தி ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அதாவது இப்போ என்னதான் இதா இருக்கட்டுமே, அது என்னதான் நீங்க சப்போர்ட்டிவா இது பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். 2 பேருமே ஆடியன்ஸ் தானே, அதுல என்ன இருக்கு, தெலுங்கா இருக்கட்டும் தமிழா இருக்கும். என் படம் பிடிச்சவங்க எங்க இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கதான் முக்கியம்னா அப்ப இங்க வேணாம்னா அப்ப இங்க எதுக்கு படம் இருக்கிறாங்க, அதுதானே ரீசன். அதே மாதிரி பிரதீப் பேசுனது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அவர் வந்து தமிழ் தானே தெரியல எனக்கு சத்தியமா. அதை பத்தி எனக்கு தெரியாம நான் பேசுவேன் தெரியல. ஆனா ஒரு நாலு நாள் அவர் தமிழ் தான் நினைச்சிட்டு இருந்தேன். தமிழ்ன்றது அப்படின்னு பார்த்தா அவரோட தாய்மொழி என்ன திணிக்கிறதுன்னு சொல்றாரு. அதுதான் தெரியல. அங்க பார்த்தா சாட்டிபிட்ல தெலுங்குல சாட்டிபிட் நீ தெலுங்குல பேசுங்கிறாரு. இல்ல புரியல, மத்த ஊர்ல எல்லாம் அவங்க லாங்குவேஜ் அப்படியே தூக்கி கொண்டாடுறாங்க. இங்க இருக்கவங்க தான் ஏன் இப்படி இருக்காங்க. சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க, அது ஒண்ணும் முடியாது. இதே மாதிரிதான் கிருஷ்ணாவும் ஸ்டார்டிங்ல இருந்தாங்க. ஏதாவது டிஆர் ஒரு மேடையில கிழிச்சு விட்டு டிஆர்லாம் இருந்திருந்தாரு. இல்ல டிஆர்லாம் அந்த மேடையில இருந்தா கண்டிப்பா பிரதீப் கண்டிப்பா கிளி வாங்கி இருப்பாரு கண்டிப்பா. அந்த மாதிரி யாரும் இல்லை, அதனால யாரும் சொல்லலை போல இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.